வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ எக்ஸாமுக்கு பொதுத்தமிழில் அதிக மார்க் வாங்கணுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் 8500 ப்ளஸ் எம்சிக்யூ வினாவிடைகள் கொண்ட 837 பக்கங்கள் கொண்ட ஒரு மாபெரும் படைப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை 500 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ். உங்கள் வீட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து டெலிவரி பண்ணுறோம். இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், பின்கோடு இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி 13 ஜனவரி 2021 ஷிஃப்ட் டூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். லிட்ரஸி ரேட் ஃபீமேல் 2011 சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 பெண்களின் கல்வி அறிவு என்ன எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2011 சென்சஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஓப்பன் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 65.46. அடுத்து மகாத்மா காந்தி எழுதின ஒரு ஃபேமஸான புக்கு நேம் பற்றி கொடுத்துருந்தாங்க. இது வந்து யார் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டதாக சொல்லப்படுது. ஹிந்த் ஸ்வராஜ், ஓகேவா? இதுக்கான அந்த புக்கை எழுதினது வந்து மகாத்மா காந்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2019 ஆர்டர் ஆஃப் ஜயாத் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட சிறப்பு விருதை வாங்கினவர் யார் அப்படின்னா பிஎம் மோடி. எந்த கண்ட்ரி வந்து இந்த விருதை கொடுத்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் தொடர்பான ஒரு ஃபுல் அப்ரிவேஷன் ASCII, ஆஸ்கின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண சுதந்திரம், பூர்ண ஸ்வராஜ் பாஸ்டு பை காங்கிரஸ் சீசன் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 1929 லாகூர் சீசன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹிடன் கொஸ்டின், ஓகேவா? டைப்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சமுத்ரா குப்தர். அடுத்து ஜாலியன் வாலாபாக், இந்த கொலை எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க, அமிர்தசரா, ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸிங் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைனரி. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. 2018 ஃபுட்பால் ஃபீஃபா வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட், இது வந்து 1970s நடந்தது. எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மூமெண்ட் இன் இந்தியா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து நடந்துச்சு, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஎன்டிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 2019 வெர்ஸ்லிங் வேர்ல்டு சாம்பியன் கோல்டு மெடலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சரியான கொஸ்டின் வந்து கிடைக்கலாம். ஆனால் வந்து வெர்ஸ்லிங் பற்றியான ஒரு கேள்வி, கோல்டு மெடலிஸ்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஏர்க்ராஃப்ட் கிரீசஸ் ரீசெண்ட்லி, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து சரியாக தெரியல, ஸ்பைஸ் ஜெட் ஆர் ஜெட் ஏர்வைஸ் அப்படின்னு தெரியல. ஆனால் கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் நாமா, இந்த புக்கு யார் எழுதிங்கன்னா குல்புதீன் பேகம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிப்பீட்டாக கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ ஆன்சியன்ட் புக்ஸு அண்ட் கரண்ட் புக்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி புக்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிங்க, கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து JNNURM, இதோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் அப்படிங்கிறது அது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நாக்டட் சீட், திறந்த விதை, இது என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஜிம்னோஸ்பேம், ஓகேவா? ஸோ அதை பற்றியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பற்றி கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் உமன் ரிசர்வேஷன் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33%. சால்ட் லேக் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொல்கத்தா. ஸோ அடுத்து வந்து யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்ச கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்ச கண்ட்ரியோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லாத ஒரு கண்ட்ரி வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்து பர்சன் ரிலேட்டட் வித் ஃபீல்டு, புல்சாரா ரிலேட்டட் வித் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். அவர் வந்து ஒரு மியூசியம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து ஸ்டெப்பில் வர கேள்வியை தொடர்ந்து பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.